SanDiskலேருந்து அல்ட்ரா அப்படிங்கிற பென்ட்ரைவோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பென்ட்ரைவ் நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம். வீடியோக்கு போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவு தாங்க. முதல்ல இந்த SanDiskோட அல்ட்ரா பென்ட்ரைவ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதோட பாய் லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டேட்டா கிளிக் பண்ணி பார்க்கலாம். அல்லது வியூ ப்ராடக்ட் அப்படிங்கிற மாதிரியாக உங்கள் ஸ்க்ரீனில் தெரியும், அதையும் கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ முதல்ல அந்த பென்ட்ரைவில் இருக்கிற வெளியே இருக்கிற பேக்கிங்லேருந்து பார்க்கலாம். ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குற மாதிரியாக இந்த பென்ட்ரைவ் USB 3.0 பென்ட்ரைவ் அப்படிங்கிறத ஃப்ரண்ட் சைடில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுபோக இது 32 GB பென்ட்ரைவ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் நமக்கு ஃபுல் லென்த் மூவி, ஒரு பெரிய மூவியை 40 செகண்டில் காப்பி பண்ணிடலாம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. USB 2.0 பென்ட்ரைவ் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 10 மடங்கு அதை விட வேகமாக இருக்கும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் நமக்கு 130 MB/s வரையும் ரீடிங் ஸ்பீட் இதில் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ ரீடிங் ஸ்பீட் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, பென்ட்ரைவ்க்குள்ள ஒரு ஃபைல் இருக்கும், அது டபுள் கிளிக் பண்ணும்போது உங்கள் கம்ப்யூட்டரில் எவ்வளோக்குள்ள ரீட் ஆகுதோ அவ்வளோக்குள்ள ஸ்பீடில் இருக்குன்னு அர்த்தம். அல்லது இது காப்பி பண்ணி இந்த ஃபைலை வெளியே பேஸ்ட் பண்ணும்போதும் அதே ஸ்பீட் நமக்கு கிடைக்கும். மற்றபடி இந்த பென்ட்ரைவ்லையுமே நமக்கு SanDiskோட செக்யூர் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் கொடுத்துருக்காங்க. அதை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பென்ட்ரைவில் டேட்டா சேஃப் கார்ட் பண்ணுற மாதிரி என்கிரிப்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு அது ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான கீ உங்களுக்கு பென்ட்ரைவோட பேக்கேஜிங்குள்ளே அதை ஓப்பன் பண்ணும்போது கவரில் உள்ள இருக்கும். இது இப்போ சில கீ இன்ஃபர்மேஷன் பென்ட்ரைவோட பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ பென்ட்ரைவ் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஸ்லைடிங் டைப், அதை ப்ரெஸ் பண்ணி நமக்கு சைட் பார்த்து தள்ளிட்டிங்கன்னா அந்த பென்ட்ரைவ் வெளியே வரும். மற்றபடியாக சேஃபாக உள்ளே வைக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த டைப்பை போட்ட உள்ளே வைக்கிற மாதிரியாக நமக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ கேஸ் நமக்கு பிளாஸ்டிக் பில்டு தான், ஆனால் நமக்கு நல்ல ஒரு ஹார்டான பிளாஸ்டிக்கில் கொடுத்த மாதிரி இருக்குது, நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் கிடைக்கும். அதனால் பென்ட்ரைவ் கீழே விழுந்தாலும் அந்த அளவுக்கு டேமேஜ் இந்த பென்ட்ரைவ் இருக்காது. மற்றபடி இந்த பென்ட்ரைவ் ரெட் மற்றும் பிளாக் அப்படிங்கிற 2 கலர்ஸ் வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த பென்ட்ரைவ்க்கும் 5 வருடத்துக்கான வாரண்டி இருக்குது. ஸோ SanDiskோட வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா 5 வருடத்துக்கான வாரண்டி உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் பென்ட்ரைவில் எந்த விதமாக ஃபிசிக்கல் டேமேஜும் இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு 5 வருடத்துக்கான வாரண்டி நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். பென்ட்ரைவோட வெயிட் பொறுத்தவரை நமக்கு 13.6 கிராம் வெயிட் வருது. ஸோ மற்ற பென்ட்ரைவ் கம்பேர் பண்ணும்போது கூட கொஞ்சம் வெயிட் தான். காரணம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வெளியே இருக்கிற ப்ரொடெக்ஷன் கேஸ் காரணத்தினால இந்த வெயிட் வருது. ஸோ பென்ட்ரைவோட சைஸ் ரொம்ப காம்பாக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒருவேளை குட்டி வேலெட்டுக்குள்ளேயோ இல்லை எதுக்குள்ளேயோ யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதுக்குன்னு கொஞ்சம் ஸ்பேஸ் பிடிக்க தான் செய்யும். காரணம் கொஞ்சம் பெரிய பென்ட்ரைவாக இருக்குது. மற்றபடியாக இப்போ அந்த பென்ட்ரைவ் மாட்டி எவ்வளோ கெப்பாசிட்டி நமக்கு கிடைக்குன்னு பார்க்கலாம். இப்போ என்கிட்ட இருக்க 32 GB பென்ட்ரைவ் இதை நான் சிஸ்டத்தில் மாட்டும் போது எனக்கு 28.6 GB வரையும் நமக்கு ஸ்பேஸ் கிடைச்சிச்சு. இப்போ நான் ஒரு ஃபைலை காப்பி பண்ணி உள்ள பேஸ்ட் பண்ண போகிறேன். எவ்வளோக்கு ஸ்பீடு இதுலேருந்து கிடைக்குன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த ஃபைலை காப்பி பண்ணிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட எனக்கு 40 MB/s வரையும் நமக்கு ஸ்பீடு கிடைக்கும். ஸோ நல்ல ஒரு ஸ்பீடு கிடைக்கும். USB 3.2 போர்ட்டில் என்னோட லேப்டாப்பில் மாட்டியிருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு ஸ்பீடு இதில் கிடைக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 33 MB/s 42 MB/s வரையும் நமக்கு ஸ்பீட் கிடைக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்த மாதிரி நல்ல ஒரு ஃபாஸ்ட்டான ஸ்பீடில் பென்ட்ரைவ் ஃபைல் உள்ள காப்பி அடிச்சு இப்போ அதே ஃபைலை கட் பண்ணி சிஸ்டத்தில் பேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ எவ்வளோக்குள்ள ஒரு ரீடிங் ஸ்பீடு, அதாவது நமக்கு இதை எவ்வளோக்குள்ள இந்த பென்ட்ரைவ்லேருந்து ஆக்சஸ் ஸ்பீட் கிடைக்குன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரியாக 114 MB ஆரம்பிச்சு 156 வரையும் நமக்கு ஸ்பீடு மாறுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 150 MBps வரையும் நமக்கு ஸ்பீட் கிடைக்குது. 150 MBps வரையும் நமக்கு ஸ்பீட் நல்லாவே கிடைக்குன்னு சொல்லலாம். ஸோ ஒரு நல்ல ஒரு டாப்பான ஸ்பீட் கிடைக்கும். ஸோ பென்ட்ரைவ் சொன்ன மாதிரியே ஒரு எவ்வளோக்குள்ள பெரிய மூவினாலும் சில செகண்ட்ஸ்லேயே நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு USB 3.0 பென்ட்ரைவ்ங்கிறனால மல்டிபிள் ஃபைல்ஸை ஒரே நேரத்தில் ஆக்சஸும் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் லாங் டைம் யூஸ் பண்ணாலும் பெரிய லெவலில் இந்த பென்ட்ரைவில் எந்த விதமாக ஹீட்டும் இல்லை. ஏன்னா ஃபுல் டே யூஸ் பண்ணி பார்த்தேன், அப்படியும் பெரிய லெவலில் ஹீட் இல்லை. கடைசியாக அந்த பென்ட்ரைவோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 32 GB பென்ட்ரைவ் வாங்கினீங்க நமக்கு ஒரு 400 ரூபா கிட்ட ப்ரைசிங் வருது. அது போக அந்த கெப்பாசிட்டி கூட அதோட ப்ரைசிங்கும் கூடும். ஸோ இந்த பென்ட்ரைவ் வாங்கணும்னு அதோட பை லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். டேரெக்டாக அதை கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். அப்படி இல்லை ஸ்க்ரீனில் வியூ ப்ராடக்ட் அப்படிங்கிற லிங்க் தெரியும், அதையும் கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த SanDiskோட அல்ட்ரா USB 3.0 பென்ட்ரைவ் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கிளிக் மெசேஜ் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோஸ் நன்றி, வணக்கம்.